அஸ்ஸலாமு அலைக்கும் கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா தேங்காய் பாலை வச்சு எப்படி ப்ரான் பிரியாணி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து அவ்வளோ ருசியாக இருக்கும். ஒரு தடவை செஞ்சாலே திரும்ப திரும்ப செய்ய சொல்லி உங்களை டார்ச்சர் பண்ணுவாங்க. அந்த அளவு ருசியாக இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. முதல்ல அடுப்பில் சட்டியை வச்சுக்கோங்க. அதில் 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி அதில் ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க. கொஞ்சம் பட்டையை கொஞ்சம் அதிகமாகவே போட்டுக்கோங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்பைசஸ் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து ஆனியன் போட்டுக்கோங்க. இந்த ஆனியன் வந்து 4 ஆனியன் எடுத்து நல்லா ஹாஃப் மவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துக்கோங்க. இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும். அப்போ தாங்க நம்ம பிரியாணி டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு தடவை நீங்கள் செஞ்சு கொடுத்து பாருங்கள், நம்ம பிரியாணி திரும்ப திரும்ப கேட்பாங்க. அந்த அளவு டேஸ்ட்டாக இருக்கும். பிகாஸ் நம்ம தேங்காய் பால் வச்சு செய்கிறோம். சரிங்க, நம்ம அந்த கேப்பில் ப்ரானை போய் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம் வாங்க. இப்போது நான் வந்து 2 kg ப்ரான் எடுத்துருக்கேன். அந்த ப்ரானில் 4 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் கூடவே புதினா கொத்தமல்லி இருந்தால் அதையும் கொஞ்சம் எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து தயிர் ஊற்றிக்கோங்க. தயிர் வந்து ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, நார்மலான கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். அதுக்கு அடுத்தா 2 பச்சை மிளகா. இந்த பச்சை மிளகா வந்து சும்மா 2 மட்டும் எடுத்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பிரியாணி மசாலா. இது வந்து நார்மலாக கடையில் விற்கிற பிரியாணி மசாலா தான். உங்கள்கிட்ட என்ன பிரியாணி மசாலா இருக்கோ அந்த பிரியாணி மசாலா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் போட்டாச்சா? நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் மிளகாத்தூள். இது வந்து நான் கம்மியாக தான் போடுறேன், ஏன்னா நம்ம ஆல்ரெடி பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அப்புறம் ஹாஃப் லெமனை ஸ்க்வைஸ் பண்ணி விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நம்ம எதுக்காக நம்ம டேரெக்டாக சட்டியில் சேர்க்காம ஃபஸ்ட்டு நம்ம இப்படி பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம இப்படி பண்ணுறதுனால தான் ப்ரான் வந்து நல்லா ஜூஸியாக இருக்கும், மசாலா நல்லா உள்ளே போயிருக்கும், நல்லாயிருக்கும் பிரியாணிக்கு. நம்ம அதனால தான் இந்த மாதிரி பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஓகேங்களா? இது வந்து நல்லா ஊறணும். நல்லா ஊறினா இது ஒரு டேஸ்ட்டு. கொஞ்சம் உப்பு போட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 1/2 hour நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறமேட்டு தான் நம்ம வந்து வெங்காயத்தில் நம்ம சேர்க்கணும். ஓகேங்க. இப்போ வந்து இந்த பிரியாணி மசாலா வந்து பாய் வீட்டு சைடு நாங்கள் வீட்டிலே செய்கிற பிரியாணி மசாலா. எதனால பாய் வீட்டு பிரியாணி இவ்வளோ ஃபேமஸாக இருக்குது? அதோடைய டேஸ்ட். அந்த டேஸ்ட்டுக்கு காரணமே இந்த மசாலா தான். இந்த மசாலா வேணுங்கிறவங்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் அந்த மசாலாவுடைய ரெசிபி தனி வீடியோவாக உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ இந்த மசாலா போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வைங்க. ஊற வச்சா மட்டும்தான் ப்ரான் பிரியாணி டேஸ்ட். ஓகேங்க. இப்போ வந்து வெங்காயம் வந்து நல்லா ப்ரௌன் கலரில் வந்துடுச்சா? இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தா ப்ரானை உள்ளே சேர்த்துக்கலாம். சேர்த்து விட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. கிளறி விடும்போது அந்த வாசனை இருக்குது பாருங்கள், அப்போவே சாப்பிட்ணுன்னு தோணும். அவ்வளோ சூப்பரான வாசனையாக இருக்கும். ஓகேவா? நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டதுக்கப்புறம் தான் நம்ம வந்து தக்காளியை சேர்க்கணும். நான் எதுக்காக கிளறி விட்டதுக்கப்புறம் தக்காளி சேர்க்குறேன் அப்படின்னா, ப்ரான் போட்டதுக்கப்புறம் எதுக்காக தக்காளி சேர்க்குறோன்னா, அப்போ தான் ப்ரான் வந்து நல்லா வேகும். தக்காளி போட்டோன்னா ப்ரான் வேகாது, சரிங்களா? அதனால் வந்து ப்ரான் போட்டதுக்கப்புறம் தான் நான் வந்து தக்காளி போடுவேன். ப்ரானாக இருந்தாலும் சரி, சிக்கனாக இருந்தாலும் சரி, நான் அதை போட்டதுக்கப்புறம் தாங்க தக்காளி போடுவேன், சரிங்களா? தக்காளி வந்து நமக்கு ரொம்ப மசியணும்னு அவசியம் இல்லை. பிரியாணியை பொறுத்த வரைக்கும் லைட்டாக நமக்கு வெந்தால் போதும். இப்போ தக்காளி போட்டாச்சு. நான் வந்து 2 தக்காளி தான் எடுத்துருக்கேன். நான் பிரியாணிக்கு கம்மியாக தாங்க தக்காளி சேர்ப்பேன். தக்காளி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் கொத்தமல்லி இருந்தால் உங்கள் வீட்டில் மீதி இருந்த கொத்தமல்லியை எடுத்து அப்படியே போட்டுக்கோங்க. போட்டு விட்டுட்டு நல்லா ஒரு கிளறி இப்போ வந்து நம்ம வந்து இப்போ தான் மெயின் இன்க்ரீடியன்ட் வந்து தேங்காய் பால். நான் வந்து இந்த கிளாஸில் வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்திருக்கேன். அப்போ வந்து 1க்கு 1, அப்போனா 4 கிளாஸ் அரிசினா நான் வந்து 8 கிளாஸ் தேங்காய் பால் ஊற்ற போகிறேன். இந்த கிங்கே தேங்காய் பால் தாங்க, ஓகேங்களா? இந்த தேங்காய் பால் தான். நல்லா குழுன்னு தேங்காய் எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா குழுன்னு பால் எடுத்து வச்சுட்டு அதை ஊற்றுங்க. நான் 4 கிளாஸ் அரிசிக்கு வந்து 8 கிளாஸ் பால் ஊற்றிருக்கேன். ஊற்றிட்டு நல்லா கிளறி விட்டுட்டு நீங்கள் வந்து மூடி வச்சிடணும். நல்லா மூடி வச்சுருங்க. மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷத்தில் கொதிச்சுட்டு திறந்து பாருங்கள். நல்லா வாசனை சூப்பராக இருக்கும். இதை நம்ம சும்மாவே நம்ம சாதம் வடித்து அதில் ஊற்றி சாப்பிட்லாம், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அரிசியை கொட்டிக்கலாம். நான் வந்து 4 கிளாஸ் அரிசி எடுத்தேன். அந்த அரிசியை நம்ம சேர்த்துக்கலாம். அரிசியை சேர்த்து லைட்டாக மேலாப்பில், அரிசிக்கு வலிக்கக்கூடாது, ப்ரானுக்கு வலிக்கக்கூடாது, அந்த மாதிரி கிண்டணும்.
எங்களை லைட்டாக மேலாப்பில் அப்படியே கிண்டி விடுங்க. நல்லா கிண்டி விட்டதுக்கப்புறம் ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. அதுக்கு முன்னாடி கொத்தமல்லி எங்கள் கையில் கிடைக்கிற கொத்தமல்லி எடுத்து போட்டுருங்க. நான் கொஞ்சம் இருந்துச்சு அதில் சும்மா போட்டு விட்டேன். கொத்தமல்லியை போட்டு மூடி வச்சுருங்க. மூடி வச்சாச்சா? மூடி வச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணுன்னா சிம்லேயே வச்சுட்டு நம்ம 10 நிமிஷம் கழித்து திறந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிரியாணி ரெடி ஆயிடும். இந்த பிரியாணி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், அல்டிமேட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், திரும்ப திரும்ப ட்ரை பண்ண சொல்லுவாங்க வீட்டில், அந்தளவு டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ்க்கு செஞ்சு கொடுங்க, அவங்க இதுலேயே மயங்கிடுவாங்க. அவ்வளோ டேஸ்ட்டான பிரியாணியாக இருக்குது. நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும்.